கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் என்பதே. இந்த பகுதியானது லாசர் உயிர்ப்பித்த சம்பவத்தில் நடைபெறுகிற ஒரு உரையாடல். இந்த வார்த்தை ஏதோ மார்த்தாளுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, ஏன் நம் எல்லாருக்குமே சொல்லப்பட்ட வார்த்தையாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். மரியாளும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் நாம் கவனித்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தினாலே தான் மரியாள் சொல்லுகிறாள். யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின்படியாக, ஆண்டவரே, நீர் இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றும் மரியாள் உறுதியுடன் கூறுவதை நாம் காண முடிகிறது. வேதத்தில் ஒரு சம்பவம் இதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனங்களில் நூற்றுக்கு அதிபதியை குறித்து நாம் காண முடிகிறது. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவினிடத்தில் வந்து வேண்டுதல் செய்கிறான். அதே மத்தேயு 8:7 பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அதற்கு மறுமொழியாக நூற்றுக்கு அதிபதி அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அதற்கு நூற்றுக்கு அதிபதி, நான் பாத்திரன் அல்ல, என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்துகிறதையும், அதே வேளையில் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று இயேசுவின் வல்லமையை உணர்ந்து உறுதி கொண்ட விசுவாசத்துடன் நூற்றுக்கு அதிபதி அங்கே சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. இதைத்தான் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே இந்த விசுவாசத்தை குறித்து, இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ளும் காணவில்லையே என்று சாட்சி கொடுப்பதையும் அந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 8ஆம் அதிகாரம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவது என்றார். அவர் சொன்ன அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று அந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியுது. இதை அறிந்திருக்கிற நாம், இதை புரிந்து கொண்ட நாம், இந்த பகுதிகளை வாசித்து விசுவாசம் கொண்டவர்களாக நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? இன்று பலவாறாக புலம்புகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது எவ்வளவு போராட்டம், பிரச்சனை, நெருக்கம் ஏற்பட்டாலும் கூட உறுதியான விசுவாசம் கொண்டவர்களாய் இயேசுவினிடத்தில் கிட்டு சேர்ந்து மகிழ்ந்திருக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்விதமாக நாம் தேவனிடத்தில் உறுதி கொண்ட விசுவாசத்தோடு காணப்படுவோம். தேவ ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமேன், ஆமேன்.